கட்டமாக கருதப்படுகிறது. கம்போடியா இதுவரை இதுகுறித்து பதிலளிக்கவில்லை. போர் சூழல் காரணமாக எல்லை பிரதேசங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. அங்கு வசித்த 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தற்காலிக அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். குறிப்பாக சுரின், புபோன் ரஷஸ்தானி ஆகிய தாய்லாந்து மாகாணங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. இரு நாடுகளின் மோதலுக்கு வரலாற்று காலத்திலிருந்தே நிலவும் எல்லை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிடப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபை அவசர ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இரு நாடுகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளன. சமாதான பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச கோரிக்கையாக இருக்கிறது. எனினும் தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட புதிய வீடியோ நிலைமையை மேலும் மோசமாக்கும் அபாயத்தில் உள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். தாய்லாந்து கம்போடியா எல்லையில் நடக்கும் தாக்குதலால் 1,00,000 பேர் அகதிகளாகியுள்ளனர். தாக்குதல் தொடர்பான பரபரப்பான புதிய வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நிலவும் எல்லை மோதல் முழுமையான போர் நிலைக்கே சென்றுள்ளது. வரலாற்று கோயில்களான டாமோன் தோம் மற்றும் பிரேவிகார் போன்ற சர்ச்சைக்குரிய பகுதிகளில் 2வது நாளாக தாக்குதல்கள் தொடர்கின்றன. இந்த மோதல்களில் இப்போது வரை 14 பேர் உயிரிழந்தனர். கம்போடியா ராணுவம் விமான தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தி பல்வேறு கிராமங்களை தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாய்லாந்தும் கடுமையான பதிலடி தாக்குதலை தொடுத்துள்ளது. கம்போடியாவின் ஆயுத கிடங்கை தங்களது ட்ரோன்கள் தாக்கிய காட்சியை தாய்லாந்து ராணுவம் வெளியிட்டுள்ளது. வீடியோவில் தீப்பற்றும் மற்றும் வெடிக்கும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன. இது தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதலில் மிக முக்கிய